எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அதாவது 2002ல் இறந்து போனவங்க பூரா இன்னும் உயிரோடு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீக்க வேண்டும் என்பது அதை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. சார் இப்போ வந்து அதாவது தொடக்க திமுகவை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே இருந்தாங்க. இப்போ எப்படி சார் பாக்குறீங்க? எப்படிங்க? தொடக்க திமுக எஸ்ஐஆர் பணியில நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. இல்ல அது வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இல்ல, இறந்து போனவங்க இடம் மாறி போனவங்களை மட்டும்தான் நீக்கியிருக்காங்க. உயிரோடு இருக்கிறவங்க யாராவது நீக்கியிருந்தா நீங்க சொன்னா சரியா இருக்கும். திமுக என்னன்னா அது கள்ள ஓட்டு போடணும், அது அவ்வளவுமே அவங்களுடைய திமுகவுடைய கள்ள ஓட்டு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காங்க. அதைத்தான் நீக்கியிருக்காங்க. சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே நீக்கியிருக்காங்க. அதான் என்னன்னா, இதை ஏன் திமுக பயப்படணும், ஏன் கோர்ட்டுக்கு போகணும், திமுக வந்து ஏன் கோர்ட்டுக்கு போகணும், ஏன் பயப்படணும், அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்ப நாங்க அதை பத்தி எதுவுமே கண்டுக்கிறது. இருக்கிற இறந்து போனவங்கள நீக்கணும், புதிதாக வயதுக்கு வந்த 18 வயதுல இருந்தவங்களை சேர்க்கணும். ஊர் இடம் மாறி வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போனவங்கள வந்து அவங்க அந்த இடத்துல இது பண்ணிட்டு வேற இடத்துல சேர்த்துக்கணும். இதுல வந்து என்ன தவறு இருக்குன்னு நீங்களும் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க மீடியாவில் யாருமே முதலமைச்சர்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்க, திமுக மட்டும் கேட்கவே மாட்டாங்க. முதல்வர் தொகுதியில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர் நீக்கிருக்காங்க. முதல்வர் தொகுதியில் குளத்தூர்ல 1 லட்சம் நீக்கியிருக்காங்களா? அப்போ அது என்னங்கிறத நீங்க இதே புரிஞ்சு விடணும். 1 லட்சம் பேர் போட்டு ஓட்டு தப்பான ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். செஞ்சில் இன்னைக்கு மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரனுடைய கோவில் நிறைய பக்தர்கள் வர்றாங்க, அவங்களுக்கு இடையூறா இருக்கும். அதனால இடத்த மாத்த சொல்லி காவல்துறை ஐயோ பாவம், அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? நீங்களும் எனக்கு தெரியல, ஒண்ணு விஜய்க்கு சார்பா பேசுறீங்க, இல்லைன்னா முதலமைச்சருக்கு சார்பா பேசுறீங்க. தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டும் தெரியாம இருக்கீங்களாங்க எனக்கு தெரியல. இதுவரையும் எந்த தேர்தலையும் நம்ம தம்பி போட்டியிடல. இப்ப எங்க அண்ணன் ஒருத்தர் அங்க போய் சேர்ந்திருக்காரு. அவரு சேர்ந்தனால ஏதோ பெரிய அம்மா கூட இருந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போய் என்னவோ பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அடுத்த மாசம் வந்து அவர் தலைமையில் நிறைய பேர் சாவகை எண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் பாவம், ரொம்ப வேற வழி இல்லை. சார் இப்போ தொடர்ச்சியா வந்து அதாவது திமுகவுக்கு, அதாவது திமுக அதிமுக அப்படின்ற மாற்று வந்து பாஜக அப்படின்ற சூழல்ல இப்போ விஜய் தன்னை வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்தி முயற்சி பண்றாங்க. நீங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னைக்குமே ஒரு அரசாங்கம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் திருப்பி எல்லாம் கேட்டு சொல்றேன், திமுக என்னைக்குமே மக்கள் செல்வாக்கோடு ஜெயிச்சது கிடையாது. 1967க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 72ல் கட்சி ஆரம்பித்தார். 77லேருந்து 80 எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். புரிஞ்சுதா? எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் கட்சி 2ஆ உடைஞ்சது. அது உடைஞ்சிருந்ததுனால திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா 2 ஜா அணி ஜே அணி ஓட்டு கூட்டினாக்கி 90 இடங்களுக்கு மேலே அன்னைக்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் சேர்ந்துருந்தா ஆட்சியே பிடிச்சிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 89ல் ஒரு இடைத்தேர்தல் வந்து மதுரை கிழக்கு மருங்காபுரி. நீங்கள் பாதி பேருக்கு உங்களுக்கு வயசுக்கு அப்போல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்திருக்கு. முதலமைச்சர் வந்து கருணாநிதி அன்னைக்கு அவர்கள் இருந்தாங்க. அந்த இடைத்தேர்தலில் அம்மா கூட போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகல. ஒரு பக்கம் KKSR கருப்பசாமி பாண்டியன், ஒரு பக்கம் அண்ணன் முத்துசாமி பொன்னுசாமி அவர்கள் தான் அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. 26,000 ஓட்டில் ஜெயிச்சது அன்னைக்கு அதிமுக ஜெயிச்சது. ஆனால் திமுக என்னைக்குமே செல்வாக்கோட ஜெயிச்சதே கிடையாது. இப்போ கூட போன தடவை ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக்னால அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தனால இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே கொள்ளையடிச்சு பணத்தை வச்சுட்டு மீடியாக்களையும் தன் கைவசம் வச்சுக்கிட்டு எல்லாமே இந்த கேள்விகளெல்லாம் கேட்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய